இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்பிஜி கேஸ் வந்து பற்றாக்குறையாக போயிட்டு இருக்கு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாஜக ஒன்றிய அரசு வந்து நிதியும் கொடுக்காம விலையும் உயர்த்தி வச்சிருக்காங்க. ஸோ இதனால வந்து திமுக அரசு வந்து நாளைக்கு 234 தொகுதியிலையும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த போறாங்க. இதை தொடர்ந்து வந்து நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பற்றாக்குறையும் போயிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்வித்துறையிலையும் சரி, இல்லை காலேஜும் சரி, ஹாஸ்பிட்டலும் சரி, இது போன்ற இடங்கள்ல நிறைய இடத்துல நிறைய காலேஜ் வந்து நிறுத்தியும் வைக்கப்பட்டுள்ளது. இதற்கு வந்து ஒரு வழி வகுக்குமான்றது மக்களிடையே வந்து கேள்விக்குறியாகவும் போயிட்டு இருக்கு. பாஜக அரசு என்னைக்கு நமக்கு நிதி தந்து அவங்க என்னைக்கு நமக்காக சப்போர்ட் பண்ணுவாங்கன்றது இன்ன வரைக்கும் தெரியாம தான் இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜீவ்காந்தி வந்து என்டிகேல இளைஞர் மாநில செயலாளரா இருந்தாரு. அதை தொடர்ந்து நம்ம திமுகல வந்து ஐக்கியமானார் ஒரு பொறுப்பாளரா. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதுன்றது ஒரு மக்களிடையே ஒரு பேச்சா போயிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்கன்றது ஒரு பாயிண்டாவும் நம்ம எடுத்து வைக்கிறோம். கட்சிக்காரங்க வந்து அவர் வந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளது உண்மைன்ற மாதிரியும், அதை விட பெரிய பொறுப்பு ஒன்று தரப்போறதாவும் ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்றது போக போக தான் தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா கனிமொழி அக்கா வந்து தூத்துக்குடிக்கு விளாத்திக்குளம் வந்து ஒரு குழந்தை இறந்ததுக்காக விசாரிக்க போயிருந்தாரு 2 நாளுக்கு அப்புறம். மக்கள் வந்து 2 நாளுக்கு அப்புறம் நீங்க எதுக்காக வரணும், ஓட்டுக்காக தான் நீங்க வரீங்கன்றதுனால ஒரு போராட்டம் மாதிரி அங்க நடந்திருந்தது. அதுல அடிதடியுமே நிறைய போயிட்டு இருந்ததா ஒரு பேச்சு இருக்கு. இதுல வந்து கனிமொழி அக்காவும் சரி, அவங்க கூட இருந்தவங்களும் சரி, மக்கள் வந்து துரத்தி அடிக்கப்பட்டிருந்தாங்க. ஆனாலும் கனிமொழி அக்கா வந்து விஜய் மாதிரி ஓடி வராம அவங்க வீட்டுக்கே போய் மறுபடியும் பார்த்ததாவும் ஒரு நியூஸ் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம விளாத்திக்குளத்துல வந்து ஒரு சிறுமியை கொன்னு போட்டிருந்தாங்க. அதை வந்து அண்ணாமலை அவர்கள் கிளியரா ஒரு வீடியோல பேசியிருந்தார். அந்த வீடியோவுமே நான் உங்களுக்கு இதுல போட்டு. 10ஆம் தேதி சாயங்காலம் காணாம போன அந்த மாணவி 11ஆம் தேதி மத்தியானத்திற்கு மேல ஏற்கனவே தேடி இடத்துல சடலம் கிடக்குதுன்னா யாரோ வந்து போட்டுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு தான் மேற்கட்டமா நமக்கு தெரியுது. அடுத்து நம்ம சசிகலா வந்து ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நியூஸ் ரிப்போர்ட்டர் வந்து சிலர் கேட்கும்போது நீங்கள் கூட்டணி வைப்பீங்களா இல்லை தனித்து நிற்பீங்களான்ற போது சசிகலா அவர் என்ன கூறினாங்கன்னா, தனிமரம் என்றைக்குமே தோப்பாகாது, நான் கூட்டணி வைப்பேன், இது சிறிது காலம் போட்டு நான் வெளியிடுவேன் அந்த கூட்டணி அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை எடுத்து வைத்திருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து டெல்லிக்கு போகிறதா நம்ம நேற்றே ஒரு வீடியோவில் பேசியிருந்தோம். சிபிஐ விசாரணைக்காக அவர் போன பொழுது ஆதவ அர்ஜுனாவும் கூட போயிருந்தார். அவர் பேக்கில் வந்து மது பாட்டிலை எடுத்து போனதாகவும் போலீஸ் வந்து அதை செக் பண்ணி கைப்பற்றியதாகவும் ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கவங்க. இது போல சில தவறுகள் செஞ்சா மக்கள் வந்து என்ன நம்பிக்கை வரும்ன்றது என்னுடைய கேள்விக்குறியா இருக்குது. இப்போ ஆதவ அர்ஜுனா வந்து இதை பண்ணது சரியான்றது டிவிகே ரசிகர்களா நீங்க ஏத்துப்பீங்களான்றது என்னுடைய கருத்து. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆகாஷ் மரணத்தை வந்து திருமாவளவன் வந்து கூறியிருந்தாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இதற்கு முழு காரணம் வந்து காவல்துறையும் மருத்துவருடைய அலட்சியமும் தான் இதுக்கு காரணம். இதற்கு வந்து 7 பேரை வந்து சஸ்பெண்ட் பண்ணதாகவும் ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. தாவைக்கா விஜய் வந்து கூட்டணி வைக்க போறதா என்டிஏ கூட நேத்துமே நம்ம ஒரு வீடியோவில் பேசியிருந்தோம். ஸோ இன்னைக்கு அது டெல்லி போயிட்டு நேர்காணல் மூலயமா பேசும்போது ஒரு 70% வந்து அது கன்ஃபார்ம் ஆனதா ஒரு தகவல் வெளியாகி இருக்குது. இதுல வந்து ஒரு தாவைக்கா தொண்டனா நீங்க வந்து அதை ஏத்துப்பீங்களான்றது என்னுடைய கருத்தா இருக்குது. இப்போ என்டிஏ வந்து ஆல்ரெடி நமக்கு நிறைய நிதி தராம இருக்குது. ஆனா நம்ம தாவேகா விஜய் வந்து அவங்க கூட கூட்டணி வைத்தா தாவேகா விஜய் வெற்றி பெறுவாரான்றது என்னுடைய கருத்தா நான் எடுத்து வைக்கிறேன். இப்போ ஏடிஎம்கே கூட தாவேகா விஜய் வந்து பேசும்போது எனக்கு முதலமைச்சரா தான் பதவி வேணும் அப்படின்றதும் ஒரு பேச்சு போயிட்டு இருந்தது. ஆனா வந்து அவர் வந்து துணை முதலமைச்சரா நான் உங்களுக்கு பொறுப்பு தரேன், என்னுடைய கூட்டணிக்கு வாங்க அப்படின்றதும் ஒரு கருத்தா இருக்கு. என்னுடைய கருத்து என்னன்னா தாவேகா வந்து ஒரு மக்களிடையே ஒரு நல்ல மரியாதையா இருக்கிறாரு. இப்போ வந்து அவர் கூட்டணி வைத்தா அவருடைய தொண்டர்களே அதை ஏத்துப்பாங்களான்றது என்னுடைய கருத்தா இருக்குது. உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்க.